அவ்வளோ டைட்டாக இருக்குது சார். உங்களுக்கே இந்த நிலமைன்னா எப்படி? உங்களுக்கே இந்த நிலமைன்னா அப்போ மற்ற நிலமைன்னா என்னன்னு பாருங்கள். அவ்வளோ டைட்டாக இருக்குது சார். இந்த காக்கா கூட்டங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்க. இந்த விஜயோட ரசிகர்கள் தான் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 குரங்குகள் இருக்குல்ல, அவனுங்க தான் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க தவிர தியேட்டர் தெரிக்கும். ஸோ அதனால் எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் இருக்குது ட்ரெய்லர் மூலமாக. ஒன்று. ரெண்டாவது, வில்லன்கள் வந்து பெரிய வில்லன்களை காட்டும் போது படம் வந்து வெயிட் ஆகும். கட்சிக்காகவும் இது வரைக்கும் அவர் எதுவும் வந்து பணம் செலவு பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே வந்து ஊர்த்தாலி அர்த்தம் தான் பண்ணுறானுங்க. அஜித் அவர்கள் பேசுனதும் ரஜினி அவர்கள் பேசுனதும் வந்து இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் பேசும் பொருளாக இருக்குது. இந்த 2 ரெக்கார்டையுமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட ரெக்கார்டு அவரே தான் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து படம் பிளாக் பஸ்டர் தான். ஏன்னா களம் வந்து முழுக்க வந்து ஒரு என்ன சொல்ல வித்தியாசமான ஒரு களம் இது. சார் வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார். வணக்கம். சமீபத்தில் கூலி திரைப்படத்துக்காக வந்து நான் டிக்கெட் வேணுன்றதுக்காக பல திரை உரிமையாளர்கிட்ட பேசும்போது ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு ஃபோனே பண்ணாதங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் போடுறாங்க. அவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோ டைட்டாக இருக்குது சார். உங்களுக்கே இந்த நிலமைன்னா எப்படி? உங்களுக்கே இந்த நிலமைன்னா அப்போ மற்ற நிலமைன்னா என்னன்னு பாருங்கள். அவ்வளோ டைட்டாக இருக்குது சார். இதுவே சொல்லலாம். நீங்கள் அந்த நான் தான் சொல்லலாம், ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 1000 கோடி அந்த ட்ரீம் இருக்குல்ல தமிழ் சினிமாவுக்கு, அது வந்து இதில் வந்து ஃபில் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். அநேகமாக கண்டிப்பாக பெரிய ஹோப் இருக்குது சார். இப்போவே வந்து இந்த குறிப்பிட்டு சில தரப்பு ரசிகர்கள் இந்த படம் ஃபெயிலியரு ஓடாது வந்து இந்த காக்கா கூட்டங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் நீங்கள் கேட்டுருக்கீங்க. இந்த விஜயோட ரசிகர்கள் தான் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 குரங்குகள் இருக்குல்ல, வலைபேச்சு குரங்குகள், அவனுங்க தான் இதை பேசிகிட்டு இருக்கிறான்னு தவிர தியேட்டர் தெரிக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமாக வேணால். கண்டிப்பாக சொல்கிறேன். வந்து நானே இதுக்கு முன்னாடி இந்த வசூல் விஷயம்லாம் நான் பேச மாட்டேன். 1000 கோடின்றது வந்து கேட்டினா அந்த ட்ரீம் வந்து இதில் வந்து ஃபில் ஆகுன்றது காரணம் அதுதான். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு விஷயம், ஒரு படத்தில் வந்து வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு மாசாக இருந்துன்னு வச்சுங்களேன். எந்த அளவுக்கு வில்லன் கேரக்டர் வந்து மாசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சக்ஸஸ் ஆகும். அந்த வகையில் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்கள் தான் வந்து பெரிய அளவில் மாஸ். இப்போ விக்ரம் 2ல் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட நடிப்பு வேறு லெவல் இருக்கும். 2-3 வில்லன்கள் வருவாங்க. இதுலேயும் அப்படி தான். இந்த படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து எத்தனை வில்லன்கள்ன்றது சரியாக தெரியல. ஆனால் நிச்சயமாக வந்து 1க்கும் மேற்பட்ட வில்லன்கள் இருக்குது. எல்லாமே வில்லன்களும் பெரிய ஆளுங்க. அந்த கேரக்டர் வெயிட் சொல்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது தான் வந்து எந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டீப்பாக இல்லாமல் மேலோட்டமாக வந்து ட்ரெய்லர் இருந்ததுன்னா, இந்த ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னா வந்து எல்லாரையும் முகத்தை காட்டுற மாதிரி தான் இருக்க தவிர பெரிய அளவில் வந்து படத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதனால் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருந்தால் தான் வந்து படம் வந்து சக்ஸஸ் ஆகும். ட்ரெய்லரை ஃபுல்லாக நீங்கள் காட்டினா படம் அவுட்டு. ஸோ இவ்வளோ தானே அப்படின்னு ஆகிடும். ஸோ அதனால் எதிர்பார்ப்பு வந்து பெரிய அளவில் இருக்குது ட்ரெய்லர் மூலமாக. ஒன்று. ரெண்டாவது, வில்லன்களை வந்து பெரிய வில்லன்களை காட்டும் போது படம் வந்து வெயிட் ஆகும். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சார் படமே வெளியாகலை, இன்னும் டிக்கெட் கூட கொடுக்க ஆரம்பிக்கல தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில். அதுக்குள்ளவே இந்த படத்தை வந்து தோல்வியாக்கிறதுக்கு இந்த கும்பல் அது வந்து வழக்கமாக வந்து இந்த ரஜினியோட வந்து சொன்ன கேட்டால் ரஜினிகாந்த் அவர்களோட அந்த ஹேட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க பேசுகிறது தான் இது. ஏற்கனவே கடந்த காலத்தில் எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான் இது. வேட்டையனுக்கு அப்படி தான் சொன்னாங்க, ஜெயிலர் 2க்கு அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வேறு. இந்த படம் வந்து இந்த காம்போ வேறு சார். இது லோகேஷ் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி, நாகார்ஜுனா, அமீர்கான், உபேந்திரா, இந்த மாதிரி வந்து எல்லாம் வந்து பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாருமே இருக்கிறதுனால இதில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பழைய படங்களை வந்து சில படங்களை காட்டுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து அந்த பழைய படமான தர்மதுரையோட அந்த கெட்டப் இருக்குது. வெள்ளை தாடி வச்சாலே ஃப்ளாஷ்பேக் இருக்குதுன்னு பொருள். ஒரு படத்தில் வந்து வெள்ளை தாடி வச்சு யார் வந்தாலும் ஃப்ளாஷ்பேக் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து இந்த தாடியோடு சேர்த்து வெள்ளை தாடியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து பழைய தீ படத்தில் இருந்து கனெக்ட் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம். அது நான் டவுட்டாக தான் சொல்கிறேன். சார் ரஜினிகாந்தோடைய இந்த லுக்கு, இந்த ஸ்டைலு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பழைய விண்டேஜ் ரஜினி எதனா உள்ளே கொண்டு வந்திருப்பாங்களா? நான் அதுதான் நான் சொல்கிறேனே உங்களுக்கு. வந்து தீ படத்துலேருந்து அந்த இந்த கூலி படத்தை அந்த 786 அந்த பெல்ட் வைக்கிறதா சரி, அந்த பிளேட் இருக்குல்ல அந்த அடையாளத்துக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு காட்சி இருக்குது.
ஆனால் எனக்கு என்னென்னா வந்து கதை வந்து களம் கண்டிப்பாக புதுசாக தான் இருக்கும். ஆனால் அந்த கேரக்டரோட அந்த வடிவம் டிசைன் இருக்குல்ல, அது வேணால் வந்து தீ படத்துலேருந்து எடுத்த வந்து ஒரு கேரக்டராக இருக்கலாம். உழைப்பாளி படத்தில் கூட இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்டியூமு, அந்த மேக்கப் இதெல்லாம் வந்து கட்டினா அந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்தா தீ படத்துலேருந்து அப்படியே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து தெரியும், லோகேஷை பொறுத்த வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு படத்தில் வந்து அந்த கனெக்டிவிட்டியை காட்டுவார். விக்ரமில் காமிச்சா மாதிரி, விக்ரம் 2ன்னு பேர் இருந்தாலும் கூட சொல்கிறேன். இதில் வந்து இந்த 2ன்ற பேர் தான் இல்லையே தவிர இந்த படத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து கூலின்ற அந்த பேரில் வந்து பல படங்கள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த ஏற்கனவே வந்து திவார்ன்ற படம் வந்து அமிதாப் பச்சன் நடிச்சது, அதை தான் ரீமேக் பண்ணி இங்கே வந்து தீன்னு ஒரு எடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தீ படத்தோட வந்து கனெக்டானா இருக்கலாம்னு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் களம் வந்து புதுசுன்னா ஆர்கன் சம்மந்தமான ஏதோ ஒன்று சப்ஜெக்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது மனித உடல் உறுப்புகளை வந்து கடத்தக்கூடிய வந்து கடத்தல் கும்பல் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கும்னு நான் டவுட் பண்ணுறேன். சார், சமீபத்தில் கூட ரஜினிகாந்த் மற்றும் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்களை பற்றி சொல்லும்போது அரசியல் ரீதியாக ரஜினிகாந்த் அவர்கள், நான்லாம் அரசியலுக்கு வந்துட்டால் என்னுடைய ரசிகர்கள்லாம் நிறைய பணத்தை எல்லாம் வந்து இழக்க வேண்டிய நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அஜித்குமார் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா என் சுயலாபத்துக்காக என்னுடைய ரசிகர்களை நான் பலிகடாக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்தின் மீது மக்கள் மீது அக்கறை கொண்ட நடிகர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அவர் அரசியலுக்கு வந்துட்டா உடனே மக்கள் மீது அக்கறை எடுத்துக்க முடியுமா? இவங்களும் அக்கறை இல்லையா? அப்போ இல்லை, இது எப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது இந்த மாதிரியான ஒரு டாக் வரல. ரசிகர்களை வந்து சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு எம்ஜிஆர் பீரியடே வரல, விஜயகாந்த் அவர்கள் பீரியடே வரல. ஆனால் விஜய் பீரியடில் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ரசிகர்கள் வந்து மாநாட்டில் ஒரு 6 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு எதுவும் செய்யவே இல்லை. ரெண்டாவது, கட்சிக்காக இது வரைக்கும் பெரிய அளவில் நிதி ஏதாவது ஆதாரம் ஏதாவது செலவு பண்ணியிருந்தாருன்னா வெளியே தெரிய வந்திருக்கும். கட்சிக்காக இது வரைக்கும் அவர் எதுவும் வந்து பணம் செலவு பண்ண மாதிரி தெரியல. எல்லாமே வந்து ஊர்த்தாலி அறுத்து தான் பண்ணுறானுங்க, யார் தாவேக்கலை. அப்போது ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, சில நபர்கள் வந்து ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறாங்க. அந்த நபர்கள் எதனால் இறந்தாங்கன்னு சொன்னால், இவர் புஷியானது கொடுத்த ப்ரெஷர் தான். வந்து எல்லா ரசிகர்கள்கிட்டயே வந்து கேட்டால் வந்து பதவி போடுறேன்னு சொல்லிட்டு பெரிய தொகையை வாங்குறது வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இன்றைக்கி தாவேக்கால ஒரு மாவட்ட பொறுப்புலேருந்து ஒரு லோக்கல் வட்ட பொறுப்பு வரைக்கும் பணம் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுறாங்க. இந்த ப்ரெஷர் ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு அதிகமாகிடும். ரசிகர்கள் மீன்ஸ் என்ன, ரசிகர்கள் தான் இன்றைக்கி தொண்டர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இதனால தான் 2 பேர், இந்த ஷாஜின்னு ஒருத்தரும் பாண்டிச்சேரியில் ஒருத்தரும் வந்து கேட்டால் இவங்க கொடுத்த ப்ரெஷரில் தான் வந்து அவங்களுடைய மரணமே. ஸோ அதனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் சரி, அஜித் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குன்னா, தங்களுடைய சுயலாபத்துக்காக ரசிகர்களை வந்து நாங்கள் பலிகடாக்கக்கூடாது. அப்போ நேரடியாக யாருக்கு இது வந்து இவங்க சொல்கிறாங்கன்னா, விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு நோக்கி சொல்லக்கூடியதாக தான் இருக்குது. விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களையும் தொண்டர்களாக மாற்றி, கட்சி தொண்டர்களாக மாற்றி அரசியல் லாபத்துக்காக அவங்கள வந்து பலிகடாக்குறாருன்றது வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. அஜித் அவர்கள் பேசுனதும் ரஜினி அவர்கள் பேசுனதும் வந்து இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் பேசும் பொருளாக இருக்குது. இது வந்து உண்மை. இது முழுக்க வந்து இதுக்கு ஒரே காரணம்தான், எம்ஜிஆர் விஜயகாந்த் செலவு பண்ண மாதிரி கட்சிக்காக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரக்கையை கூட ஆட்டலை யார், விஜய். பட்டவர்த்தனமாக சொல்லக்கூடிய வார்த்தையாக அப்படி தான் இருக்குது. நான் எதுக்காக வந்து கட்சியில் இருக்க வந்து சொத்தை எதுக்கு விற்று நான் கட்சி நடத்தினேன், எதுக்கு நான் பணம் செலவு பண்ணணும் அப்படின்ற வந்து அந்த டாக் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் இவங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கலை. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து கம்யூனிட்டி சார்பாக பெரிய தொகை வரும், பெரிய தொழிலதிபர்லாம் நொட்டிடுவாங்கன்னு நினச்சாங்க. அது எதுவும் நடக்கலை. அப்போ பணம் வந்து பார்த்திங்கன்னா கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணும், இப்போ மாநாட்டு நடத்துறதுக்கு பணம் வேணும். அப்போ இதுக்கு எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஊர் தலையாத்து பண்ண மாதிரி கட்சி தொண்டர்கள்ட்டே பிச்சை எடுக்கிறானுங்க. அப்போ அந்த கட்சி தொண்டர்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்களா இல்லையா? எல்லா இடத்துலையும் புலம்புறானுங்க. ஒரு மாவட்ட பொறுப்புக்கு 10 லட்சம் 5 லட்சம் கேட்குறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இவங்க சொல்லக்கூடிய ரஜினி அவர்களும் சரி, அஜித் அவர்களும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னென்னா, இதுதான் தங்களுடைய சுயலாபத்துக்காக நாங்கள் வந்து ரசிகர்களை வந்து பலியாக்க மாட்டோம் அப்படின்றது. சார், இதுவரை வந்து தமிழ் சினிமா உலகத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் 2.0. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயிலர். இந்த வசூலை எல்லாம் கூலி தாண்டிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது முற்றிலும் உங்களுக்கு வந்த செய்தி இல்லை? கண்டிப்பாக சார், இந்த 2 ரெக்கார்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரெக்கார்டு அவரே தான் வந்து உடைக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து படம் பிளாக் பஸ்டர் தான்.
ஏன்னா களம் வந்து முழுக்க முழுக்க வந்து இது ஒரு என்ன சொல்ல வித்தியாசமான ஒரு களம் இது. அதுதான் ஆர்கன் வந்து ஹார்பரில் வந்து ஒரு ஆர்கன் வந்து கடத்தல் கும்பல் கிட்ட இருந்து நடக்கக்கூடிய அந்த யுத்தம் போராட்டம் தான் இது. எப்போ வந்து ரஜினி அவர்களே வந்து 10 பாட்ஷாக்கள் சமம்னு சொல்லிட்டாரோ, இது வரைக்கும் வந்து ரஜினி அவர்கள் வந்து எந்த காலத்தையும் அவருடைய முந்தைய படங்களை ஒப்பிட்டு சொன்னதே இல்லை, இந்த மாதிரி சொன்னதில்லை. பாட்ஷா படம் வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு காட்சி ஃப்ரேமும் வந்து அதகலப்படும், ஒரு காட்சியும். அப்போது 10 பாட்ஷாக்கு சமம்னு சொல்கிறாருன்னா அப்போது வந்து நம்மளால் வந்து ஒரு இமேஜினேஷன் வர முடியுது இந்த படம் வந்து எந்த அளவுக்கு வந்து வெற்றிகரமாக ஓடணும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.